இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என் மேல இறங்கணும்னு நீங்க ஜெபிக்கும் போது தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ள அனுப்புவார். அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க 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 ஒரு விடுதலையின் வாழ்வு உங்களுக்குள்ள இருக்கும். அனுதினம் அந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி நாம ஜெபிக்கணும். எப்போது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே பரிபூரணமாய் கிரியை செய்வதை நம்ம உணரணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவோடு நடக்கவும் அவருடைய குரலை கேட்க நமக்கு உதவி செய்கிறவர். அவரை தரிசிக்கவும் அவர் நம்மோடு இருக்கிறதை உணர்ந்து கொள்ளவும் நமக்கு உதவி செய்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆனால் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியினார் வல்லமையினால் நிரப்புன்னு கேளுங்க. அவர்களை நிரப்புவார். விடுதலை உண்டாகும். ஒரு பெரிய மன மகிழ்ச்சி உண்டாகும். ஜெபிக்கிறீங்களா? கேட்குறீங்களா? அவங்களுக்கு இந்த விடுதலை வேணும் தானே? ஆண்டவரே, இந்த ஆவியை எனக்கு தாங்க. நீங்க தான் பரிசுத்த ஆவியானவர். நீர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணும். ஆண்டவரே, யார் யார் இந்த